வணக்கம். டாக்டர் நிதின் ஸ்ரீனிவாசன், மதுரை கண்மையம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டாரிக் இன்ட்ராகுலர் லென்ஸ். ஒரு காலத்தில் கண் ஆப்ரேஷன் செஞ்சால் கண்ணாடி போட்டால் துல்லியமான பார்வை கிடைக்கும். இப்போ கண் ஆப்ரேஷன் செஞ்சால் கண்ணாடி இல்லாமல் இருக்கணுன்றது தான் மக்களோட விருப்பம். அதுதான் இப்பொழுது ட்ரெண்ட். டாரிக் இன்ட்ராகுலர் லென்ஸ்னால் என்ன? ஒரு சுமார் 10% மக்களுக்கு கருவலி வழக்கத்தை விட அதிக வளைவோடு இருக்கும். அப்படி அந்த அதிக வளைவோடு இருக்கிற கருவலி நம்ம அஸ்டிக்மேட்டிசம்னு சொல்லுவோம். அந்த சமயத்தில் ஸ்டாண்டர்டான இன்ட்ராகுலர் லென்ஸை நம்ம பொருத்தினால் தூர பார்வைக்கும் கண்ணாடி போடுமான நிலைமை வரும். நார்மலாக நம்ம கருவலி இந்த அஸ்டிக்மேட்டிசம் இல்லாத மக்களுக்கு ஆப்ரேஷன் செய்து லென்ஸை பொறுத்தினால் தூர பார்வைக்கு 6 அப்படின்னு சொல்லுவோம். அதாவது துல்லியமான பார்வை கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி அஸ்டிக்மேட்டிசம் உள்ள ஆட்களுக்கு ஸ்டாண்டர்ட் இன்ட்ராகுலர் லென்ஸ் போட்டிங்கனாலும் கடைசி 2 தெரியாது. அப்போ அதுக்கு மேலே தூர பார்வைக்கும் கண்ணாடி போடுற நிலைமை ஏற்படும். இப்போ கண்ணாடியை இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யறதுன்னா, இந்த டாரிக் இன்ட்ராகுலர் லென்ஸை இம்ப்ளான்ட் பண்ணணும். இந்த டாரிக் இன்ட்ராகுலர் லென்ஸ்ன்றது நம்ம அந்த வளைவிற்கு ஏற்ப நம்ம கம்பெனியில் சொல்லி தருவிச்சு செய்கிற கஸ்டம் மேட் லென்ஸ். இந்த டாரிக் இன்ட்ராகுலர் லென்ஸ் இம்ப்ளான்டேஷனுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் என்ன? அதாவது டாரிக் ஐஓல் ஒர்க்கப். அதாவது பேஷண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அளவு எடுப்போம். அதாவது ஆப்டிக்கல் பயோமெட்ரின்ற ஒரு மெஷின் மூலமாக கருவிலியோட வளைவு, கருவிலியோட திக்னஸ் மற்றும் இந்த கண் மொழியோட டயமீட்டர் மற்றும் லென்ஸ் திக்னஸ் போன்ற பல பேராமீட்டர்ஸை நம்ம அளவு எடுத்துருவோம். இந்த அளவுகளை வச்சு ஒரு கால்குலேட்டர் மூலமாக நம்ம இதுக்கு ஏற்ப இந்த கருவிலியும் இந்த கண் மொழிக்கும் ஏற்ப கரெக்டான லென்ஸை நம்ம பவர் கால்குலேட் பண்ணுவோம். அந்த பவர் கால்குலேட் பண்ணிவிட்டு இந்த லென்ஸை நம்ம கம்பெனிக்கு இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் கொடுத்து இந்த கண்ணுக்கு ஏற்ப கருவிலி இந்த லென்ஸை தருவிச்சு நம்ம பொருத்த வேண்டும். இப்போ நம்ம லென்ஸ் ஆர்டர் பண்ணி வந்தாச்சு. ஆன் த டே ஆஃப் த சர்ஜரி, அதாவது ஆப்ரேஷன் நாள் அன்னைக்கு பேஷண்ட்டுக்கு ப்ரிப்பரேஷன் என்ன மாதிரி இருக்கும் இந்த டாரிக் இன்ட்ராகுலர் லென்ஸ் இம்ப்ளான்டேஷனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேஷண்ட்டை நம்ம ஒரு ஸ்ட்ரிட் லேம்ப், அதாவது ஒரு மைக்ரோஸ்கோப் மூலமாக கருவி மூலம் உட்கார வச்சு அதுக்கப்புறம் நம்ம ஆக்சிஸை மார்க் பண்ணுவோம். அதாவது 180 டிகிரிஸா 90 டிகிரிஸான்றதை நம்ம உட்காரும் பொசிஷனில் வச்சு மார்க் பண்ணி விடுவோம். அதுக்கப்புறம் மார்க் பண்ணி அதுக்கு ஒரு இங்கு வச்சு ஸ்பெஷல் மையை வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேஷண்ட் ஆப்ரேஷன் தியேட்டரை ஷிஃப்ட் பண்ணுவோம். ஆப்ரேஷன் தியேட்டரில் நம்ம மைக்ரோஸ்கோப் அடியில் பேஷண்ட் படுக்கும் பொழுது அந்த மார்க் எங்கே இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணிக்குவோம். இப்போது உதாரணத்துக்கு இப்போ இந்த பேஷண்ட்டுக்கு இந்த இன்ட்ராகுலர் லென்ஸ்ன்னு சொன்னது கரெக்டாக ஒரு பர்டிகுலர் ஆக்சிஸ், அதாவது 90 டிகிரி இல்லாட்டி 80 டிகிரி இல்லாட்டி 70 டிகிரியில் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு அந்த கம்பெனிக்கிட்ட இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துடும். அப்போ அதே கரெக்டான ஆக்சிஸில் நம்ம இந்த லென்ஸை பொருத்தணும். அதுக்கான மார்க்கிங் தான் நம்ம முதல்ல கீழே ஓபிடியில் செய்ய வேண்டியது. இதன் பிறகு இந்த டாரிக் லென்ஸ் எல்லா கண்டாக்டர்னாலையும் இம்ப்ளான்ட் பண்ண முடியாது. அதுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் ஸ்கில் வேணும். ஏன்னா நம்ம அந்த கரெக்டான ஆக்சிஸில் இல்லாமல் கொஞ்சம் நகர்ந்துருச்சுனாலோ இல்லை 80 டிகிரிஸில் வைக்க வேண்டிய லென்ஸ் 60 டிகிரிக்கு மாறிவிட்டாலோ கண் பார்வையில் கொஞ்சம் கூச்சம் வந்துடும். ஸோ இந்த டாரிக் லென்ஸ் இம்ப்ளான்ட் பண்ணுவதற்கு ஒரு நல்ல ஸ்கில்ஃபுல்லான கண் டாக்டர் இருந்தால் மட்டுமே தான் முடியும். நாங்கள் மதுரை ஐ சென்டரில் இந்த டாரிக் இன்ட்ராகுலர் லென்சஸ் ரெகுலராக நாங்கள் இம்ப்ளான்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். மேலும் ஏதாவது கேள்விகளுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.